இந்த என்பிபி அரசாங்கமே இந்த ஆட்சிக்கு வர முன்னராக பிடிஏக்கு எதிராக குரல் கொடுத்தவர்கள் தான். ஆனால் இன்று ஆட்சிக்கு வந்தும் கூட இந்த பிடிஏ சம்பந்தமாக இன்னமும் எந்த விதமான முடிவுகளும் எடுக்காமல் அதனோடு சம்பந்தப்பட்ட பல கைதுகளும் இப்பொழுது இடம்பெற்றுவிட்டது. இந்த மாவீரர் நினைவேந்தல் நிகழ்வுகளில் கூட பல கைதுகள் இடம்பெற்றது. பயங்கரவாத தடை சட்டத்தை நீக்கினால் அது அரசாங்கத்தை விமர்சிப்பதற்கு இன்னும் இலகுவாக விடும் என்ற ஒரு காரணம் இருப்பதாக ஜனாதிபதி அவர்கள் தெரிவித்திருக்கிறார். அப்போது அவர் குறிப்பிட்ட ஒரு விடயம் என்னவென்றால், இந்த பயங்கரவாத தடை சட்டத்தை தாங்கள் நீக்குவதற்கு தயார் என்றும், ஆனால் சில இனவாதிகள் இவற்றை மையமாக வைத்துக்கொண்டு குழப்புகின்ற செயற்பாடுகளில் ஈடுபடுவதற்கும் வாய்ப்பு இருக்கின்ற என்ற அடிப்படையில் இன்றைக்கு ஒதுக்கப்பட்டிருக்கின்ற இந்த இடைக்கால பாதுட்டை பாருங்கள், பட்ஜெட்டை பாருங்கள், 700 மில்லியனுக்கு மேல் புத்த சாசன அமைச்சுக்கு ஒதுக்கப்பட்டிருக்கிறது. இது யாருக்கு தேசிய பட்டியல் என்கின்ற சண்டை தான் அவருடைய கட்சியில் சென்று கொண்டிருக்கிறது. மனோ கணேசனுக்கு வழங்குவதா, எரான் விக்ரமசிங்கக்கு வழங்குவதா, அவருக்கு வழங்குவதா, இவருக்கு வழங்குவதா என்று அடிபாடுகள் போய்கொண்டிருக்கிறது. V-Care Hair and Skin Clinic AFT Activated Follicular Transplant என்ற அதிநவீன ப்ரொசீஜர் மூலம் பாதுகாப்பான ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் செய்திட V-Careக்கு கால் பண்ணுங்க. லங்காஸ்ரீ நேயர்களுக்கு வணக்கம். நீண்ட நாட்களுக்கு பின்னர் இன்று ஒரு நேர்காணல் நிகழ்ச்சியினூடாக சந்திக்கின்றோம். குறிப்பாக இலங்கையிலே மனித உரிமைகள் மீறல்கள் அதிகமாக இடம்பெற்ற காலங்கள் இருக்கின்றது, இன்னமும் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. அது மாத்திரமல்லாமல் இன்று இலங்கையில் அதிகமாக பேசப்படுகின்ற மனித உரிமை மீறலோடு சம்பந்தப்பட்ட இந்த பிடி, அதாவது பயங்கரவாத தடை சட்டம் என்பது இன்று பொதுவாக இலங்கை மக்கள் மத்தியிலே அதிகமாக பேசப்படும் மற்றும் ஒரு விடயம். ஆகவே இந்த விடயங்களில் உள்ளடக்கிய ஒரு குறுகிய நேரத்திலான நேர்காணல் நிகழ்ச்சியாகத்தான் இந்த காணொளி அமைய போகின்றது. யாரோடு பேச போகின்றோம் என்று பார்த்தால், எங்களோடு தொடர்ச்சியாக பல நேர்காணல்களோடு இணைந்து எங்களுடைய நேர்களுக்கு பல தகவல்களை தொடர்ந்து வழங்கிய மக்கள் போராட்ட முன்னணியின் தேசிய நிறைவேற்று குழு உறுப்பினர் திரு ராஜ்குமார் ரஜீவ்காந்த் அவர்கள் இன்றைய மூலம் இணைந்திருக்கின்றார். வணக்கம். வணக்கம் டில்ஷா, எப்படி இருக்கீங்கள்? நல்லா இருக்கும். தேர்தலுக்கு முன்னதாக சந்தித்தோம். இப்பொழுது தேர்தல் அனைத்தும் முடிந்திருக்கின்றது. புதிய அரசாங்கம், புதிய பாராளுமன்றம். உண்மையாகவே நான் உங்களிடம் கேட்க வேண்டும், உங்களுடைய முக புத்தகத்தை பார்க்கும்போது கடந்த சில நாட்களாகவே இந்த பயங்கரவாத தடை சட்டம் பிடிஏ சம்பந்தமாக அதிகமான ஃபேஸ்புக் பதிவுகளை நீங்கள் பதிவிட்டிருந்தீர்கள். உண்மையாகவே என்ன நடக்கின்றது இலங்கையில் இப்பொழுது? இந்த பயங்கரவாத தடை சட்டம் தெரியும், ஜேவிபி உள்ளடங்களாக இந்த என்பிபி அரசாங்கமே இந்த ஆட்சிக்கு வர முன்னராக பிடிஏக்கு எதிராக குரல் கொடுத்தவர்கள் தான். ஆனால் இன்று ஆட்சிக்கு வந்தும் கூட இந்த பிடிஏ சம்பந்தமாக இன்னமும் எந்த விதமான முடிவுகளும் எடுக்காமல் அதனோடு சம்பந்தப்பட்ட பல கைதுகளும் இப்பொழுது இடம்பெற்றுவிட்டது. இந்த மாவீரர் நினைவேந்தல் நிகழ்வுகளில் கூட பல கைதுகள் இடம்பெற்றது. உங்களுடைய கண்ணோட்டத்தின்படி என்ன நடக்கின்றது, என்ன நடக்கும்? குறிப்பாக பயங்கரவாத தடை சட்டம் என்பது ஒரு குறுகிய காலத்திற்காக அறிமுகப்படுத்தப்பட்டு 1979ஆம் ஆண்டு அறிமுகப்படுத்தப்பட்டு ஒரு சில காலங்கள் மட்டும் ஒரு அவசரகால நிலைக்கு இந்த சட்டம் தேவை என்று அறிமுகப்படுத்தப்பட்டு பின்னர் அது அப்படியே தங்களுடைய சாதகத்திற்காக வைக்கப்பட்டு கொண்டிருந்த ஒரு சட்டம். உண்மையில் அதை ஒரு சட்டமாக கருத முடியாது. ஒரு சட்டத்திற்கு இருக்க வலுக்களை தன்னகத்தே கொண்டு இயங்காத ஒரு சட்டமாகத்தான் இதனை பார்க்கின்றோம். இது முற்றுமுழுதாக ஒரு மனித உரிமைகளை எந்த வகையிலும் மதிக்காத ஒரு சட்டம். அதாவது அடிப்படையில் சட்டத்திற்கான ஒரு இயல்பு இருக்கின்றது. குற்றம் சாட்டப்பட்டவர் தான் குற்றவாளி இல்லை என்று நிரூபிப்பதற்கான அத்தனை வாய்ப்புகளையும் ஒரு சட்டம் வழங்க வேண்டும். அவர் ஒரு சட்டத்தரணியை வைத்திருப்பதற்கும், தன் பக்கம் இருக்கின்ற நியாயங்களை கூறுவதற்கும், தன் பக்கம் இருக்கின்ற ஆதாரங்களை காட்டுவதற்கும் அத்தனை வசதிகளையும் ஒரு சட்டம் செய்து கொடுக்க வேண்டும். இந்த குறிப்பிட்ட பயங்கரவாத தடை சட்டத்தை பொறுத்த வரைக்கும் உங்களை குற்றவாளி என ஒருவர் சந்தேகித்தார், நீங்கள் ஒரு பயங்கரவாத நடவடிக்கையில் ஈடுபட போகின்றீர்கள், அல்லது பயங்கரவாத நடவடிக்கை இல்லாமல் கூட உங்களை பயங்கரவாத சட்டத்தின் கீழ் கைது செய்து ஒரு சந்தேகத்தின் அடிப்படையில் மாதக்கணக்காக, வருடக்கணக்காக தடுத்து வைக்கலாம். உண்மையில் 20 வருடங்கள் தடுத்து வைக்கப்பட்டு குற்றமற்றவர் என விடுதலை செய்யப்பட்ட வரலாறுகள் எல்லாம் தொடர்ச்சியாக இருக்கின்றது. எனவேதான் ஒரு நிரபராதி எந்த அடிப்படையிலும் தண்டனைக்கு உள்ளாக கூடாது என்கின்றது தொடர்ச்சியாக நாங்கள் கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். 1000 குற்றவாளிகள் கூட தப்பிக்கலாம், ஆனால் ஒரு நிரபராதி தண்டிக்கப்படக்கூடாது. ஆனால் பயங்கரவாத தடை சட்டத்தை பொறுத்தவரையில் எத்தனையோ 1000 நிரபராதிகளை தண்டித்த ஒரு சட்டமாக இதை நாங்கள் பார்க்கின்றோம். தமிழ் மக்கள் மட்டுமல்ல, முஸ்லீம் தரப்பை எடுத்துக்கொண்டாலும் டாக்டர் ஷாஃபியினுடைய நிலையை பாருங்கள்.
அவர் பயங்கரவாதி என்றார்கள், வருடக்கணக்கில் தடுத்து வைத்தார்கள். இப்பொழுது குற்றமற்றவர் என விடுதலை செய்கின்றார்கள். ஹிஜாஸ் ஹிஸ்புல்லாவை பாருங்கள், ஒரு சமூக சேவை செய்யும் ஒரு சட்டத்தரணி, கட்டார் சேரிட்டி என்ற நிறுவனத்தில் பயங்கரவாத நடவடிக்கைகளுக்கு பணம் வாங்குகின்றார் என்று தடுத்து வைத்தார்கள். இன்று கட்டார் சேரிட்டி நல்ல நிறுவனம், ஹிஜாஸ் ஹிஸ்புல்லாவுக்கும் எந்த விதமான குற்றச்சாட்டும் இல்லை, விடுதலை செய்திருக்கின்றார்கள். அதேபோல் அதன் பிற்பாடு சிங்கள பகுதியில் எடுத்தால் வசந்த முதலிகே, ஹசான் ஜீவந்த, ஸ்ரீத மகிமி மூவரையும் மாணவ செயற்பாட்டாளர்கள் பயங்கரவாத தடைச்சட்டத்தில் தடுத்து வைத்தார்கள். பின்னர் விடுதலை செய்திருக்கின்றார்கள் குற்றமற்றவர்கள். இந்த தடுத்து வைக்கப்பட்ட காலம் என்பது நீங்கள் திரும்ப கொடுக்க முடியாது. உங்களது வாழ்வில் இருந்து இந்த அரசாங்கத்தால் சூறையாடப்பட்ட காலங்கள், குறிப்பாக தமிழ் மக்களை பொறுத்தவரையில் 10, 15, 20 வருடங்கள் என்று. எனவே தான் இந்த சட்டம் ஒரு வலுவில்லாத சட்டம், இது மனித உரிமைகளை வழங்காத ஒரு சட்டம். எனவே தான் இது நீக்கப்பட வேண்டும் என்று தொடர்ச்சியாக நாங்கள் போராடி கொண்டிருக்கின்றோம். இந்த போராட்டங்கள் எல்லாம் முன்னர் இடம்பெறும் பொழுது ஜேவிபியினர் முற்றுமுழுதாக இதற்கு ஆதரவாக இருந்தார்கள். இன்று ஆட்சிக்கு வந்த பிற்பாடு தொடர்ச்சியாக பயங்கரவாத தடைச்சட்டத்தின் கீழ் கைதுகள் இடம்பெற்றிருக்கின்றன. 5-6 கைதுகள். அதிலும் மிக மோசமான கைது சுவேந்திரன் மற்றும் நிரோஷனுடைய கைது. 15 வருடத்துக்கு பிற்பாடு குற்றமற்றவர்கள் என விடுதலை செய்யப்பட்ட இருவர் மீண்டும் ஒரு சிறிய தொலைபேசி அழைப்பினுடைய பிரச்சனை காரணமாக ஒரு பாரிய குற்றச்சாட்டிலே கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள். அவர்களுக்கு தங்களை நிரூபிப்பதற்கான எந்த வாய்ப்பும் வழங்கப்படவில்லை. டிடென்ஷன் ஆர்டர் என்று கூறுவார்கள், டிஓ, தடுத்து வைக்கின்ற ஒரு ஆணை. இந்த ஆணை இருந்தால் போதும் 90 நாட்கள், பிறகு 3 மாதம், இப்படி தடுத்து வைத்துக் கொண்டே இருக்கலாம். இன்று இவர்கள் 90 நாட்களுக்கு தடுத்து வைக்கப்பட்டிருக்கின்றார்கள். 3 மாதம். எப்படி தான் குற்றவாளி இல்லை என்பதை அவர்கள் நிரூபிப்பது? எனவே மீண்டும் மீண்டும் அவர்களுடைய வாழ்க்கையை சூறையாடுகின்ற வேலையை இந்த அரசாங்கம் மிக இலகுவாக செய்கின்றது. எனவே தான் இந்த பயங்கரவாத தடை சட்டம் என்றதை நாங்கள் முதல் சட்டம் என்றே குறிப்பிட முடியாது. இன்று நாளை எனக்கும் உங்களுக்கும் கூட இந்த சட்டத்தால் பாதிப்பு வரலாம். எனவே தான் இந்த சட்டம் முழுமையாக நீக்கப்பட வேண்டும் என்பதில் நாங்கள் கண்ணும் கருத்துமாக இருக்கின்றோம். ஆனால் நாங்கள் அண்மை காலத்தோடு பார்க்கும்போது மாவீரர் நினைவேந்தல் நிகழ்வுகளோடு சம்பந்தப்பட்ட ஒரு சில கைதுகள் இடம்பெற்றது. தமிழ் இளைஞர்கள் கைது செய்யப்பட்டதே வேளையிலே சகோதர மொழி பேசுகின்ற இளைஞர்களும் கைது செய்யப்பட்டார்கள். இதை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்? என்னை பொறுத்தவரையில் யாருடைய கைதும் பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் இடம்பெறக்கூடாது. லொஹான் ரத்வத்தை 2 தடவைகள் கைது செய்யப்பட்டிருக்கிறார் என்று அவர் பிணையில் விடுதலை செய்யப்பட்டிருக்கிறார். ஒரு ஆக்சிடென்ட், ஒரு விபத்தை ஏற்படுத்தி இருக்கின்றார், காயத்தை ஏற்படுத்தியிருக்கார், அது குடித்து மதுபோதை அடுத்த நாளை விடுதலை ஆகியிருக்கின்றார். விடுதலையில் பிணை, அது அவருக்கு சட்ட ரீதியாக இருக்கக்கூடிய அவர் உரிமை. ஆனால் எந்த குற்றமும் இல்லாத அல்லது தாங்கள் ஒரு வழக்கறிஞரை வச்சு பிணையில் விடுதலையாகக்கூட வாய்ப்பில்லை இந்த சட்டத்தில் யார் கைது செய்யப்பட்டாலும், சிங்கள பக்கமும் சரி தமிழ் பக்கமும் சரி, யார் கைது செய்யப்பட்டாலும் நாங்கள் ஏற்றுக்கொள்ள போவதில்லை. அந்த சிங்களவர்களுக்கும் சரியான சட்டங்களை பாவிக்க வேண்டும். தமிழர்கள் பிழை செய்தார்களோ அவர்களுக்கும் சரியான சட்டங்களை பாவிக்க வேண்டும். அந்த சட்டத்தினூடாக தாங்கள் குற்றமற்றவர்கள் என நிரூபிப்பதற்கான அந்த வாய்ப்பை அந்த சட்டம் வழங்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய நிலைப்பாடு. பயங்கரவாத தடை சட்டத்தின் ஊடாக இடம்பெறுகின்ற எந்த ஒரு கைதிற்கும் நாங்கள் ஆதரவளிக்கப் போவதில்லை. அது எங்களுடைய எவ்வளவு மோசமான எதிரியாக இருந்தாலும் கூட அந்த கைதை நாங்கள் ஆதரிக்கப் போவதில்லை. இறுதியாக எங்களுக்கு தெரியும், இலங்கை தமிழரசு கட்சியோடும் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கும் இடையில் ஒரு சந்திப்பு இடம்பெற்றது. இதன் போது இந்த பயங்கரவாத தடை சட்டம் சம்பந்தமாகவும் பேசப்பட்டிருக்கின்றது. இதன் போது ஜனாதிபதி கூறியிருக்கின்றார், உடனடியாக இந்த பிடிஏவை விலக்க முடியாது. காரணம், பெரும்பான்மை மக்கள், அதாவது அவர்களுடைய வாக்குகளாலும் இவர் ஆட்சி அமைந்திருக்கிறார். ஆனால் இந்த பயங்கரவாத தடை சட்டத்தை நீக்கினால் அது அரசாங்கத்தை விமர்சிப்பதற்கு இன்னும் இலகுவாக விடும் என்ற ஒரு காரணம் இருப்பதாக ஜனாதிபதி அவர்கள் தெரிவித்திருக்கிறார். தற்போது 15 ஆண்டுகள் யுத்தம் முடிந்து விட்டது. இந்த நிலையிலும் பயங்கரவாத தடை சட்டத்தை வைத்திருப்பது என்பது பொருத்தமற்ற செயல்பாடு என்பதை குறிப்பிட்ட போது அவரும் சொன்னார், இந்த பயங்கரவாத தடை சட்டத்தை தாங்கள் நீக்குவதற்கு தயார் என்றும், ஆனால் சில இனவாதிகள் இவற்றை மையமாக வைத்துக்கொண்டு குழப்புகின்ற செயற்பாடுகளில் ஈடுபடுவதற்கும் வாய்ப்பிருக்கின்ற என்ற அடிப்படையில் அதனை நீக்குகின்ற செயற்பாடுகளை பற்றி குறிப்பிட்டார். இந்த காரணத்தை நீங்கள் எப்படி அப்படி தெரிவித்திருந்தால் அது படு மோசமான ஒரு கருத்து. ஏனென்றால் அவர்கள் தங்களுடைய தேர்தல் விஞ்ஞாபனத்தில் பயங்கரவாத தடை சட்ட நீக்கம் குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. அனைத்து நிறைவேற்று அதிகாரங்களை கொண்ட ஜனாதிபதி முறை நீக்கம் குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. அரசியல் கைதிகளுடைய விடுதலை குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. எனவே தேர்தல் விஞ்ஞாபனத்தை முன்வைத்து பெற்றுக்கொண்ட வாக்குகள் மக்கள் ஆணை அந்த தேர்தல் விஞ்ஞாபனத்துக்கு தான் கிடைத்திருக்கிறது. எனவே இன்று அவர்கள் அந்த மக்களினுடைய ஆணைக்கு எதிராகத்தான் செயல்படுகின்றார். அவர்கள் மக்கள் இதே விடயங்களைத்தான் இதற்கு முன்னர் இருந்த ஒவ்வொரு அரசும், இனவாத அரசும் இதே விடயங்களைத்தான் பாவித்துக் கொண்டிருந்தது. மக்கள் இங்கு கொதித்தெழுந்து விடுவார்கள், அப்படியெல்லாம் ஒன்றுமில்லை. நீங்கள் சரியானவற்றை செய்ய வேண்டும்.
மக்கள் பிழையாக நடந்திருக்கின்றார்கள், பிழையாக வழிநடத்தப்பட்டிருக்கிறார்கள், மக்களுக்குள் இனவாதம் ஊக்குவிக்கப்பட்டிருக்கின்றது. மக்களுக்கு சரியானவற்றை சொல்வதும் மக்கள் எதிர்த்தாலும் கூட சரியானவற்றை செய்வதும் தான் ஒரு சரியான அரசியல். எனவே நீங்கள் சரியான அரசியல் எப்படி இருக்க வேண்டும் என்று இத்தனை காலமும் பாடம் எடுத்துக் கொண்டிருந்தவர்கள். பாராளுமன்றத்தில் பாடம் எடுத்தீர்கள், வெளியில் பாடம் எடுத்தீர்கள், அனைவரையும் குற்றவாளி என்றீர்கள், மாற்றம் என்றீர்கள். இதுவா மாற்றம்? எனவே நீங்கள் பயங்கரவாத தடை சட்டத்தை நீக்குவதாக உத்தரவாதம் அளித்திருக்கின்றீர்கள். உங்களை தேர்தல் விஞ்ஞாபனத்தில் திட்ட தெளிவாக குறிப்பிட்டிருக்கின்றீர்கள். எனவே நீங்கள் பயங்கரவாத தடை சட்டத்தை நீக்காவிட்டால் அது மக்கள் ஆணைக்கு முரணான ஒரு செயற்பாடாகத்தான் நாங்கள் பார்க்கின்றோம். இப்பொழுது தெரியும், பெரும்பான்மையோடு இப்பொழுது என்பிபி அரசாங்கம் ஆட்சி அமைத்துக் கொண்டிருக்கின்றது. இந்த நிலையிலே கடந்த சில நாட்களாகவே கடும் விமர்சனங்கள் அரசாங்கத்தின் மீது முன்வைக்கப்படுகின்றது. ஒரு தரப்பு அரசாங்கம் புதிதாக இப்பொழுது ஆட்சி அமைத்து இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது, நாங்கள் சற்று காலம் கொடுத்து பார்க்க வேண்டும் என்றும் கூறுகிறார்கள். எப்படி பார்க்கின்றீர்கள் அரசாங்கத்தின் இப்பொழுது இந்த நடைமுறை? என்பிபி அரசை பொறுத்தவரையில் அவர்களுக்கு மிக பலமான ஒரு ஆதரவு தளம் உள்ளேயும் வெளியேயும் இருக்கின்றது. 3/2 பெரும்பான்மை உள்ளே, வெளியேயும் பல மக்கள் அவர்களுக்கான ஆதரவு தளத்தை உருவாக்கி இருக்கின்றார்கள். இந்த ஆதரவு தளம் எப்படி உருவானது? இவர்கள் கொடுத்த வாக்குறுதிகள், இதற்கு முன்னிருந்த அரசாங்கங்கள் செய்த மோசமான செயற்பாடுகளால். எனவே மக்கள் இவர்களுக்கு ஆதரவு வழங்கியிருப்பது ஒரு எதிர்பார்ப்பு. இவர்கள் அந்த எதிர்பார்ப்பை நிறைவேற்றாவிட்டால் அந்த ஆதரவை மீளப்பெறுவதற்கு மக்கள் தயங்க மாட்டார்கள், மக்கள் விமர்சிப்பார்கள். ஏனென்றால் சும்மா அந்த ஆதரவு வழங்கப்படவில்லை. இவர்கள் நீண்ட காலமாக வைத்த விமர்சனங்கள், இவர்கள் இந்த நாட்டை கட்டி எழுப்புவதற்கு செய்யக்கூடிய விடயங்களை முன்வைத்த அந்த வாக்குறுதிகள், அவற்றையெல்லாம் நம்பித்தான் மக்கள் வாக்களித்திருக்கின்றார்கள். வாக்களித்த மக்களுக்கு எதிர்பார்ப்புகள் எப்போவுமே இருக்கும். காலத்தை கொடுத்து பார்ப்போம் என்றதெல்லாம் அது மக்கள் தான் தீர்மானிக்க வேண்டும். மக்களுக்கு விலை அதிகரிப்போ அல்லது மக்களுக்கு ஒரு சுமையோ ஏற்படும் பொழுது அவர்கள் மிக மோசமாக விமர்சனங்களை முன்வைப்பார்கள். என்று தேங்காயினுடைய விலை அதிகரிப்புக்கு மக்கள் விமர்சனம் முன்வைப்பார்கள் என்றால், இதே பழைய அரசாங்கத்தில் இப்படி ஒரு அதிகரிப்பு ஏற்படும் பொழுது ஜேவிபி தான் முதல் எதிர்க்கட்சியாக நின்று எதிர்த்து குரல் கொடுத்தது. இன்று அவர்கள் ஆளுங்கட்சியாக இருக்கும் பொழுது இதை தவிர்ப்பதற்கான நடவடிக்கைகளை செய்யாவிட்டால் மிக மோசமான விமர்சனங்களை அவர்கள் எதிர்கொள்வார்கள். அதனை யாரும் தவிர்க்க முடியாது. இப்பொழுது ரஜு, எங்களுக்கு தெரியும், நீங்கள் பாராளுமன்றத்தில் ஒரு பலமான எதிர்க்கட்சி, உள்ளேயும் சரி வெளியேயும் சரி ஒரு பலமான எதிர்க்கட்சி இருக்க வேண்டும் என்று தொடர்ந்து குரல் கொடுத்து வருகிறீர்கள். என்ன நினைக்கிறீர்கள் இப்பொழுது பாராளுமன்றத்தில் இருக்கும் இந்த எதிர்க்கட்சியை பற்றி? எதிர்க்கட்சி குறிப்பாக தமிழரசு கட்சி, எஸ்ஜேபி, ஐக்கிய ஜனநாயகம் அவர்கள் என்னென்றால் சஜித்தினுடைய கட்சியில் இருக்கின்ற பிரதான சிக்கல் இன்றைக்கு நீங்கள் பாருங்கள், வெறும் 40 உறுப்பினர்களை எடுத்துக்கொண்டு சஜித் உள்ள போயிருக்கிறார். அதிலேயும் இன்னும் 4 பேர் குறைவாக தான் இருக்கிறார். தேசிய பட்டியல் உறுப்பினர்களை இன்று வரை அவர் நியமிக்க முடியாமல் இருக்கின்றார். எனவே ஒரு பலம் குறைந்த ஒரு எதிர்க்கட்சியை தான் நாங்கள் பார்க்கின்றோம். ஏனென்றால் அவர்களுக்கும் மிக நீண்ட காலமாக இந்த பாராளுமன்றத்தில் இருந்த அவர்களுக்கும் பயங்கரவாத தடை சட்டத்தை நீக்குவதோ அல்லது ஊழலை ஒழிப்பதோ எல்லாம் பெரிய விடயமாக இருக்கவில்லை. அவர்கள் அதை பேசவும் இல்லை. எனவே அவர்கள் எதிர்பார்த்தது தான் இந்த பக்கம் நடந்து கொண்டிருக்கு. அதாவது ஒரு சிறந்த எதிர்க்கட்சி என்னவென்றால், இவர்கள் விடுகின்ற பிழைகளை தாங்கள் இதற்கு முன் விடாத ஒருவர்களாக இருக்க வேண்டும், அல்லது தங்களுடைய கொள்கை இதை விட பலமாக இருக்க வேண்டும். இப்போ பௌத்தத்துக்கு கொடுக்கின்ற முன்னுரிமை எல்லாம் சஜித் என்றைக்குமே நீக்க சொல்ல போகிறேன் இல்லை. பயங்கரவாத தடை சட்ட கைதுகளுக்கு கூட சஜித் அவ்வளோ பெரிய அளவில் சொல்ல போகிறேன் என்றால் அதை ஆதரித்து கொண்டிருந்த ஒரு தரப்பு தான். என்னை பொறுத்த வரைக்கும் மிகவும் பலமில்லாத ஒரு எதிர்க்கட்சி தான் அங்கே இருக்கின்றது. குறிப்பாக தமிழ் கட்சிகளையும் பொறுத்தவரையில் அவர்களும் இன்னும் பலமாக செயற்பட வேண்டும், நிறைய விடயங்களை பேச வேண்டும். அவர்கள் முன்வைக்கின்ற விடயங்களில் எல்லாம் பல அரசியல் பிழைகள் இருக்கின்றது. நாங்கள் அதையெல்லாம் எதிர்த்து நிற்க வேண்டிய தேவை இருக்கின்றது. எங்களை பொறுத்தவரையில் இன்று பாராளுமன்றத்தில் இருக்கின்ற எதிர்க்கட்சி என்பிபிக்கான சரியான எதிர்க்கட்சி அல்ல. அவர்களுக்கு கட்சி அரசியலை செய்து கொண்டிருக்கின்றனர். இன்று யாருக்கு தேசிய பட்டியல் என்கின்ற சண்டை தான் அவருடைய கட்சியில் சென்று கொண்டிருக்கின்றது. மனோ கணேசனுக்கு வழங்குவதா, ரணில் விக்ரமசிங்கக்கு வழங்குவதா, அவருக்கு வழங்குவதா, இவருக்கு வழங்குவதா என்று அடிபாடுகள் போய்கொண்டிருக்கிறவ. தங்களுடைய ஆசனத்தை கூட சரியான முறையிலே வழங்க முடியாத ஒரு கட்சி எப்படி ஒரு சிறந்த எதிர்க்கட்சியாக இருக்க முடியும்? என்னை பொறுத்த வரைக்கும் சிறந்த எதிர்க்கட்சியோ சிறந்த எதிர்க்கட்சி தலைவரோ எங்களுக்கு இல்லை என்பதுதான் என்னுடைய முதலாவது வாதம். இப்பொழுது எங்களுக்கு தெரியும் ரஜு, நீங்கள் ஒரு அரசியல் விமர்சகர். அரசியலும் சரி அரசாங்கமும் சரி தொடர்ந்து அவருடைய மக்களுக்கு எதிரான செயற்பாடுகளை தொடர்ந்து விமர்சித்து வரும் ஒருவர். உங்களிடம் நான் கேட்க விரும்புகிறேன், இப்பொழுது இந்த அரசாங்கத்துக்கு 3/2 பெரும்பான்மை இருக்கின்றது, நல்ல பலமான ஒரு அரசாங்கமாகவும் இருக்கின்றது. இதன் போது ஏன் இவர்களால் அடுத்தடுத்து உடனடியாக அதிரடி முடிவுகளை எடுத்து ஏன் மக்களுக்கான தீர்மானங்களை கொடுக்க முடியாமல் இருக்கிறது? நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? இப்போ 2 விஷயம் இருக்கு. ஒன்று, அரசியலில் நீங்கள் நிறைய பேசலாம், வாயால் என்னவும் சொல்லலாம், வாயால் வடை சுடுறன்னு சொல்கிற மாதிரி தான் என்னவும் சொல்லலாம். ஆனால் ஒரு அமுல்படுத்துகின்ற இம்ப்ளிமெண்டேஷன்ன்றது ஒரு மேனேஜ்மெண்ட்டில் மிகவும் முக்கியமான விடயம். அமுல்படுத்துகின்ற அல்லது ஒரு யதார்த்தமான களநிலைமைக்கு வரும்பொழுது உங்களால் எல்லாமே செய்ய முடியாமல் இருக்கின்றது. இன்று நீங்கள் பழைய கதைகளை கூறுகின்றீர்கள்.
ரணில் விக்ரமசிங்கனுடைய IMF-இனுடைய திட்டத்தை அப்படியே கொண்டு நகர்ந்து கொண்டு போகின்றீர்கள். நீங்கள் தான் IMF-இலிருந்து வெளியே வர வேண்டும் என்று முதலாக விமர்சனம் வைத்தவர்கள் ஜெயிப்பு. இன்று IMF-ஓடு அப்படியே ரணில் விக்ரமசிங்க என்ன செய்தாரோ அதை செய்து கொண்டு போவோம். அதனால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை நன்கு உணர்ந்தவர்கள். என்ன காரணம் என்றால் இவர்களுக்கு திட்டங்கள் இல்லை, ஆனால் விமர்சனங்கள் நிறைய இருந்திருக்கின்றன. ஆனால் ரஜீவ், ஒரு ஜனாதிபதி அவர்கள் ஒரு நேர்காணலின் போது கூறுகிறார், இப்பொழுது நாங்கள் IMF இந்த உடன்படிக்கையிலிருந்து அந்த முறைகளுக்கு வெளியே வந்தால் இதைவிட பாரிய நெருக்கடிகளுக்கு நாட்டு மக்கள் முகம் கொடுக்க நேரிடும் என்ற ஒரு கருத்தை முன்வைக்கிறார். ஆகவே இதே பொறிமுறையில் தான் நாங்கள் செல்ல வேண்டியிருக்கிறது என்று ஒரு கருத்தை முன்வைக்கின்றனர். இல்லை, அப்படி இல்லை. ஏனென்றால் ஒரு விஷயத்தை உங்களுக்கு ரணில் விக்ரமசிங்க அதை தான் சொன்னார். இவருமே அதையே சொல்லணும். அப்போ ஏன் ரணில் விக்ரமசிங்க மாறணும்? ரணில் விக்ரமசிங்க சொன்னது IMF-லேருந்து வெளியில் வந்தால் எங்களுக்கு பாரிய பாதிப்புகள் ஏற்படுவது. அப்போ நான் கேட்குறேன், அதே விடயத்தை இவருன்னு சொல்கிறேன். இவர் என்ன சொன்னவர் இதுக்கு முதல்ல? IMF-க்கு நாங்கள் இதுக்கு முதல்ல 16 முறை போயிருக்கிறோம், வெளியில் வந்து தான் இருக்கிறோம். IMF-னுடைய நிபந்தனைகளை நாங்கள் ஏற்றுக்கொண்டதாக வரலாறுகள் கிடையாது. IMF-னுடைய அத்தனை நிபந்தனைகளையும் ஏற்றுக்கொண்டால் இலங்கையில் இருக்க அடித்தட்டு மக்கள் 80 லட்சத்துக்கு மேலே வறுமைக்கோட்டில் இன்றைக்கு வாடிக்கொண்டிருக்கிற மக்கள் மிகப்பெரிய பாதிப்புகளுக்கு போவார்ன்னு பேருக்கு தெரியாது. இவ்வளோ காலம் அதை தானே பேசிக்கொண்டிருந்தோம். அப்போ இதெல்லாம் இலகு நடைமுறை, மக்களை பயமுறுத்துறது. இப்படி நடந்துருவேன் இல்லை. உங்களுக்கு கண்ணுக்கு முன்னால் ஈக்குவடர் இருக்குது, கிரீஸ் இருக்குது, அர்ஜென்டினா இருக்குது. இதே பிரச்சனைகள்லேருந்து வெளியில் வந்த நாடுகள் இருக்குது கண்ணுக்கு முன்னால். எவ்வளோ பெரிய ஒரு ஏதாவது சர்வதேச பிணை முறிகாரர்களுக்காக செயற்படுகின்ற IMF-லேருந்து சர்வதேச நாணய நிதியத்திலேருந்து எப்படி வெளியில் வந்தார்கள் என்ற வரலாறுகள் இருக்குது. நாங்களே வெளியில் வந்திருக்கிறோம். எனவே அதுக்கான சரியான வேலை திட்டங்களை செய்யணும். அதே பொறிக்கில் IMF என்பது ஒரு மரண பொறி. அந்த பொறிக்கில் நாங்கள் சிக்கப்படுறதால இந்த நாட்டில் வறுமை மேலும் அதிகரிக்கும். வறுமை அதிகரிக்கிறதால நாட்டில் பொருளாதாரம் வீழ்ந்து கொண்டு இருக்கும். வேலைவாய்ப்பு இல்லாமல் போகும், மக்கள்கிட்ட கையில் பணம் இல்லாமல் போகும். பணம் சுழராட்டி எல்லாருக்கும் தான் பாதிப்பு. பணக்காரர்கள் நல்லா இருப்பாருன்ட்டு அவர்களுக்கும் தான் பாதிப்பு. அப்போ இதுகளை சீர் செய்கிறதுக்கான திட்டங்களை தான் இதுக்கு முதல்ல பேசினவர். இப்போ மிக இலகுவான நடைமுறையை கடைப்பிடிக்கிறாங்க. இலகுவான வேலையை செய்கிறதுக்கு இவங்க வேற இல்லை. இவங்க சொன்னது மிக கடினமான வேலைகள். அதற்கான வேலை திட்டங்கள் இவற்றை இல்லை. அதான் இப்போ தெரியுது. இப்பொழுது இந்த அரசாங்கத்திலே எங்களுக்கு தெரியும், வடக்கு கிழக்கு அதே போல் மலையகம் என்று பிரதிநிதிப்படுத்துகிற தமிழ் பார்லிமெண்ட் உறுப்பினர்கள் இருக்கிறார்கள் அரசு சார்பில். இவர்களுடைய முக்கியமான கடமையாக என்ன இருக்கும் என்று நீங்கள் நம்புகிறீர்கள்? இல்லை, ஒரு அரசை பொறுத்தவரையில் அரசியல் அங்கம் வகிக்கின்ற ஏனைய தேசிய இனங்களைச் சேர்ந்த பாராளுமன்ற உறுப்பினர்கள் அரசின் நலன் சார்ந்து தான் செயற்படுவார்கள். அவர்களை பொறுத்த வரைக்கும் அரசு செய்கின்ற எல்லாம் சரி என்ற ஒரு போர்வையில் தான் செயற்படுவார்கள். அப்படி செயற்படும் பொழுது அவர்களிடமிருந்து பெரிதாக நீங்கள் ஒன்றையும் எதிர்பார்த்து விட முடியாது. ஏனென்றால் எத்தனையோ காலமாக 75 ஆண்டுக்கு மேலாக சுதந்திரத்துக்கு முற்பட்ட காலத்திலிருந்தே இங்கு தமிழர்கள் மீதான ஒரு மோசமான அடக்குமுறை இருக்கின்றது. அந்த அடக்குமுறைக்கு அவர்கள் தீர்வாக கேட்டது அதிகார பகிர்வு. அந்த அதிகார பகிர்வு தொடர்பாக எந்த ஒரு NPP-யினுடைய தமிழ் பாராளுமன்ற உறுப்பினரும் பேச மாட்டார். என்றால் அவர்கள் அந்த கட்சியினுடைய அடிமைகள், அந்த கட்சிக்காக வேலை செய்கின்றவர்கள், கட்சியின் தலைமையை நம்புகிறவர்கள். அவர்கள் ஒரு ஃபேன் போய் என்று கூறுவார்கள். அந்த மாதிரி தான் அவருடைய செயற்பாடுகள் இருக்குது. எனவே கட்சிக்கு விரோதமாக அவர் செயற்பட போவதில்லை. எதிர்த்தரப்பில் இருக்கின்றவர்கள் தான் அந்த நிலைப்பாடுகளை எடுத்துக்கொண்டு முன் செல்வார்கள். மலைய மக்களுக்கு இருக்கின்ற பிரச்சனை வேறு, முஸ்லீம் மக்களுக்கு இருக்கின்ற பிரச்சனை வேறு. இவர்கள் எல்லோரையும் இலங்கையரவா என்று அழைப்பார்கள். ஆனால் எல்லோரும் இலங்கையர்கள் அல்ல. இவர்கள் பௌத்தர்களாக செய்து அனைத்து வேலைகளும் பௌத்த மதத்தை முன்னிறுத்தி தான் செய்யப்பட்டு கொண்டிருக்கின்றது. இன்றைக்கு ஒதுக்கப்பட்டிருக்கின்ற இந்த இடைக்கால பாதுட்டை பாருங்கள், பட்ஜெட்டை பாருங்கள். 700 மில்லியனுக்கு மேல் புத்த சாசன அமைச்சுக்கு ஒதுக்கப்பட்டிருக்கின்றது. அது இன்னும் பெரும்பகுதி தொல்பொருள் ஆராய்ச்சி நிறுவனத்துக்கு ஒதுக்கப்பட்டிருக்கின்றது. எல்லாம் பௌத்தத்தோடு நேரடியாக சம்பந்தப்பட்ட அமைப்புகள். எனவே இவர்கள் பௌத்தத்தை விட்டு வெளியே வராமல் ஏனைய தேசிய இனங்களை இலங்கையராக இணைக்கின்ற அந்த மோசமான அரசியல் கலாச்சாரத்துக்குள் தான் இவர்கள் இருக்கின்றார்கள். ஆகவே நீங்கள் சொல்வதை போல் பார்த்தால் எந்த விதமான மாற்றங்களும் இடம்பெற்றவில்லை என்று கூறலாமா? மாற்றங்கள் என்பது ஒரு மிக தீர்க்கமான முடிவுகள், கொள்கைகள், இந்த நாட்டில் இருக்கின்ற அடித்தட்டு விடயங்களிலிருந்து மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும். 9ஆம் சரத்து பௌத்த மதத்துக்கு முன்னுரிமையை வழங்குகின்றது என்றால் அந்த 9ஆம் சரத்தை நீக்குவதற்கான முதுகெலும்போடு ஒரு தலைவர் உருவாக வேண்டும். ஏனென்றால் மத சார்பின்மை என்பது அடிப்படை, ஒரு நாட்டினுடைய அடிப்படை. அந்த அடிப்படையில் கூட கையை வைக்காத ஒரு கட்சி என்னென்று மாற்றத்தை உருவாக்க போகின்றது. இத்தனை காலம் இலங்கை சின்னாபின்னமானதற்கு இலங்கைக்கு உள்ளே இருக்கின்ற இனப்பிரச்சனை ஒரு முக்கிய காரணமாக இருக்குது. எனவே அவற்றை தூக்கி ஒரு மூலையில் வைத்துக்கொண்டு அவற்றை தீர்க்காமல் ஏனைய பழைய விடயங்களுக்கு பதில் கூறாமல் எப்படி முன் நகர்வது? மலையக மக்களை பொறுத்த வரைக்கும் 200 ஆண்டுகால வரலாற்றில் அவர்கள் பட்ட துயரங்கள் வார்த்தையால் நாங்கள் சொல்ல முடியும். இன்று வரை ஒரு காணியை ஒரு மலையக தமிழனால் வாங்க முடியாமல் இருக்கின்றது என்றால் ஒரு சிங்களவரால் வாங்கக்கூடியதாக இருக்கின்றார். சிங்களவரும் மலையக தமிழரும் ஒன்றல்ல. எனவே அவர்களை ஒன்றாக அழைப்பதே தவறு. அவர்களுக்கு தனித்துவமான பிரச்சனை இருக்கின்றது. தனித்துவமான பிரச்சனை தனித்துவமாக கையாளப்பட வேண்டும். கையாண்டு அவர்கள் ஒரு காலத்திலே நாங்கள் இலங்கையர் என்று உணரும் வரை இங்கு யாரும் இலங்கையர் அல்ல. மலையக தமிழர்
வடகிழக்கு தமிழர், முஸ்லீம்கள், சிங்களவர்கள். இப்படித்தான் இந்த நாடு இருக்க வேண்டும். ஏனென்றால் ஒவ்வொருவருக்கும் இங்கு விதம் விதமான பிரச்சனைகள் இருக்கின்றது. அரசியல் அதிகாரத்தில் என்றுமே சிங்களவர்கள் மேல்நிலையில் இருப்பார்கள். அவர்கள் தங்களுக்கு விருப்பமானதை செய்வார்கள். அதற்கு நாங்கள் உடன்பட முடியாது. மறுமுனையில் அரசாங்கத்தினுடைய செயற்பாடுகள் காத்திரமாக இல்லை. அவர்கள் நிறைய வேலை செய்ய வேண்டியிருக்கின்றது. அவர்களுடைய முடிவுகள் அவ்வளோ சிறப்பாக இல்லை. அரிசி ஆலை உரிமையாளர்களுடன் பேசுவது அவ்வளவு ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இல்லை. விலை அதிகரிப்புகள், அத்தியாவசிய உணவுப் பொருட்களுடைய தட்டுப்பாடுகள், அதேபோல் ஆடம்பர வாகனங்களினுடைய இறக்குமதி தளர்வு என்பன பயத்தை ஏற்படுத்துகின்றது. இவை தொடர்பாகத்தான் எங்களுக்கு விமர்சனங்கள் இருக்கின்றது. இவற்றையெல்லாம் சீர் செய்யாவிட்டால் நாடு ஒரு பாதகமான சூழ்நிலையை நோக்கி செல்வதை யாராலும் தடுக்க முடியாது. ரஜீவிடம் நான் ஒரு பொதுவான மற்றொரு கேள்வியை கேட்க வேண்டும். என்னென்றால், இப்பொழுது நாங்கள் தொடர்ச்சியாக இந்த மக்கள் கருத்துக்களை கேட்டு ஒவ்வொரு காணொளி தொகுப்புகளை வழங்கி கொண்டிருக்கின்றோம். இந்த நிலையில் இந்த கமெண்ட்ஸ் செக்ஷனில் பார்க்கும்போது நிறைய பேர் சொல்வார்கள், இப்பொழுது ஒரு பிறந்திருக்கின்ற குழந்தை புதியதாக திருமணம் நடந்திருக்கிறதெல்லாம் ஒவ்வொரு கருத்துக்களை வர்ணித்து சொல்வார்கள். ஆகவே இதற்கு காலம் கொடுக்க வேண்டும். ஒரு சில காலம் சென்றவுடன் நல்ல ஒரு மாற்றம் காணக்கூடியதாக இருக்கும். ஆகவே விமர்சனங்களை முன்வைக்காதீர்கள் என்றெல்லாம் பல கருத்துக்கள் இருக்கின்றது. இவ்வாறான கருத்துக்களுக்கு உங்களுடைய பதில் என்னவாக? இங்கு நாங்கள் ஒரு வியாபாரம் நடத்தவில்லை. இங்கு நடக்கிறது ஒரு மக்களுக்கான ஒரு ஆட்சி, மக்கள் பங்கெடுக்கிற ஒரு ஆட்சி, மக்கள் அனைவரும் சேர்ந்து ஒரு ஆட்சியை நடத்துகின்றார்கள். அந்த ஆட்சியில் முதலாவது நாள் விமர்சனம் பண்ணக்கூடாது, ரெண்டாவது நாள் விமர்சனம் பண்ணக்கூடாது யாரும் சொன்னால் அவர்கள் அரசியல் புரிதல் அற்றவர்கள். மக்கள் தங்களுக்கு ஒரு சுமூகமான சூழல் நிலவவில்லை என்று உணர்ந்தால் அவர்கள் ஜனாதிபதி பதவியேற்று அடுத்த செகண்டிலிருந்து அவர்கள் அதனை கேட்டுக்கொண்டிருக்கலாம். அரசு அப்படிப்பட்டது. அரசிடம் கேள்விகளை கேட்க வேண்டும், போராட வேண்டும், விமர்சனத்தை முன்வைக்க வேண்டும். இது ஜனநாயகத்தினுடைய முக்கியமான பண்பு. ஜனநாயகத்தினுடைய மிக முக்கியமான பண்பே ஆளும் கட்சிக்கு ஒரு சிறந்த எதிர்க்கட்சி இருக்க வேண்டும், மக்கள் அரசியல் அறிவுடையவர்களாக இருக்க வேண்டும். எனவே அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை தான் ஒரு சிறந்த ஜனநாயகம் இருக்கும். ஒருவரை ஆட்சி செய்ய விட்டு அவர் செய்யட்டும் பார்த்து கொள்ளலாம் இல்லை, தொடர்ச்சியாக அழுத்தங்கள் கொடுக்கப்பட வேண்டும். எதிர்பார்ப்புகள் தொடர்ச்சியாக அரசின் மேல் அழுத்தங்களாக அந்த அழுத்தங்களை கையாள்வது அரசினுடைய முக்கியமான பொறுப்பு. நாங்கள் இது ஒரு குடும்பம் நடத்துவது போலவோ அல்லது ஒரு வியாபாரம் நடத்துவது போலவோ இதை கையாள முடியாது. இது ஒரு அரசாங்கம். அரசாங்கம் என்பது மக்களுக்கானது. மக்களிடம் வரிகளை வாங்கி நடத்துகின்ற ஒரு அரசாங்கம். மக்கள் உழைத்து தான் இந்த அரசாங்கம் நடத்து கொண்டிருக்கின்றது. எனவே மக்களுக்கு இந்த அரசாங்கத்தின் மேல் அதி உச்ச எதிர்பார்ப்புகள் இருக்கு. அந்த எதிர்பார்ப்புகளில் இங்கு சறுக்கும் பொழுது கூட பாரிய விமர்சனங்கள் வரும். இன்று என்பிபி மீது வைக்கப்படுகின்ற விமர்சனம் அத்தனையும் நியாயமானவை. எதிர்பார்ப்புகளுடைய வெளிப்பாடு, விலை குறைப்பு தொடர்பாக பாரிய எதிர்பார்ப்பு இருந்தது, அதன் வெளிப்பாடுகள் வந்து கொண்டிருக்கின்றது. பயங்கரவாத தடைச்சட்டம் தொடர்பாக எதிர்பார்ப்பு இருந்தது, வந்து கொண்டிருக்கின்றது. இன்று அதற்கான விமர்சனங்கள் வருகின்றது. அரசியல் கைதிகளுடைய விடுதலை தொடர்பாக எதிர்பார்ப்பு இருந்தது, நடைபெறவில்லை, அதற்கான விமர்சனங்கள் வந்து கொண்டிருக்கின்றது. எனவே அடுத்து சபாநாயகரனுடைய கல்வித்தகமை தொடர்பாக ஒரு பாரிய சிக்கல் இழுபறி நடந்து கொண்டிருக்கின்றது. எனவே அது தொடர்பான விமர்சனங்கள் வந்து கொண்டிருக்கின்றது. இதை இவர்கள் தவிர்க்க சொல்கின்றார்கள். எதற்கு விமர்சனங்களை தவிர்க்க வேண்டும்? அப்படியல்ல. விமர்சனங்கள் ஒரு அரசியல் நடைமுறையில் மிக முக்கியமான அச்சாணி. அரசியல் என்ற சில்லுக்கு விமர்சனம் என்ற அச்சாணி இருந்தே ஆக வேண்டும். அந்த காத்திரமான விமர்சனங்கள்லாம் ஒரு அரசை சரியான பாதையில் கொண்டு நடத்தும். இந்த விமர்சனங்களை தாங்கிக் கொள்ள முடியாத நபர்கள், தங்களுடைய ஏமாற்று வித்தைகளை மக்கள் புரிந்து கொண்டு விட்டார்கள் என்று அந்த நம்ப தயங்குகின்ற நபர்கள், அல்லது ஒரு விசிறி மனநிலைக்கு, ஃபேன் பாய்ஸ் மனநிலைக்கு சென்றவர்கள்லாம் விமர்சனம் பண்ணக்கூடாது. அப்படி இல்லை. நீங்கள் ஆதரவாளராக இருந்தாலும் கூட நீங்கள் விமர்சிக்க வேண்டும் என்றால் நீங்கள் ஆதரவளிப்பது மக்களுக்கே ஒழிய ஆட்சிக்கோ ஆட்சியை கைப்பற்றியவருக்கோ அல்ல. மக்கள் ஆட்சிக்கு தான் ஆதரவு. ஆகவே இதுவரை எங்களோடு இணைந்திருந்து எங்களுடைய நேர்காணல் நிகழ்ச்சியில் பல்வேறு விடயங்களை மூடு பகிர்ந்து கொண்ட மக்கள் போராட்ட முன்னணியின் தேசிய நிறைவேற்றுக் குழு உறுப்பினர் திரு ராஜ்குமார் ரஜீவ்காந்த் அவர்கள் தான் இன்று எங்களோடு இணைந்து இந்த விடயங்களை மூடு பகிர்ந்து கொண்டு. ஆகவே உங்களுக்கு எங்களுடைய நன்றிகள். நன்றி டில்ஷான். மீண்டும் ஒரு முறை சந்திப்போம். மீண்டும் மற்றும் ஒரு நேர்காணல் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஒலிப்பதிவாளர் விஜயகுமார் மற்றும் பரந்தாவுடன் நான் டில்ஷான் வின்சன். நன்றி, வணக்கம். V-Care Hair and Skin Clinic AFT Activated Follicular Transplant என்ற அதிநவீன ப்ரொசீஜர் மூலம் பாதுகாப்பான ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் செய்திட V-Careக்கு கால் பண்ணுங்க.